அது சுதந்திர தினத்தையொட்டி நம்ம ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு தேவை இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரத்தம் கொண்டு போகுதுன்னா நம்ம மிட்டது கொடுக்க விட ரத்தமாக கொடுக்கறது வந்து அவங்களுக்கு டக்குன்னு அந்த பிளட் ப்ரெஷர்லாம் கூட்டும். அது நிறைய வாகன விபத்துகளில் உயிர் போகிறதுக்கு மெயின் காரணம் வந்து ரத்தப்போக்கு தான். அதுக்கு நம்ம ஊரில் வந்து இந்த சைடில் இப்போ நம்ம பிளட் பேங்கோ இல்லைன்னா பிளட் ஸ்டோரேஜ் சென்டரோ எதுவுமே கிடையாது இந்த ஊரில். இப்போ நம்ம ரத்தம் ஒன்று அவசரமாக தேவை அப்படின்னா ஆலங்குளத்துலேருந்து இல்லைன்னா ராஜபாளையத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நம்ம புரிய முடியல. ஏதாவது ஒரு பொதுநல தொண்டு நிறுவனமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில அது சீக்கிரம் வந்தால் நல்லது. நாங்களும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் செஞ்சிருங்க சார். இன்னொன்று, ரத்தம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இன்னும் அதிக உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்போ ரத்தம் இல்லாததுனால கூட இன்னும் உயிர் போய் எங்கள் ஆஸ்பத்திரியிலே ரத்தம் இல்லாததுனால இன்னும் உயிர் போயிட்டு தான் இருக்கு. இன்னொன்று ஷிப் பண்ணுறதுக்கு போகிற வழியில் கூட நிறையா உயிர்கள் இதாகிறாங்க. மெயினாக வாகன விபத்தில் உயிரிழப்புக்கு மெயின் காரணமே ரத்தம் வீணாகிறது தான். ஒரே ஒரு பிளட் குரூப் யாருன்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஓ நெகட்டிவ் பிளட் வந்து எல்லா நெகட்டிவ் குரூப் ஆளுங்களுக்கும் கொடுத்துக்கலாம். ஓ நெகட்டிவ் தான் ரொம்ப வாண்டடான பிளட் குரூப். மற்றபடி நம்ம ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கு வந்து நன்மைகள் தான் அதிகம். சரி, வாய்ப்பு கொடுத்து செய்வதற்காக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தியிருக்கிறோம். தென்காசி அரசு மருத்துவமனையினுடைய கண்காணிப்பாளருடைய கவனத்திற்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம், கொண்டு போயிருக்கிறோம். அவங்க சொன்ன அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் பிளட்டு செலவு பண்ணக்கூடிய வங்கி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்காசியில தான் இருக்குது. இடையில இவ்வளோ பெரிய நகரம், இவ்வளோ பெரிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அது போன்ற வசதிகள் இல்லாத காரணத்தினால அதற்கான ஏற்பாட்டையும் நம்முடைய தமிழ்நாடு துணிக்கமா சார்பாக என்னென்ன தேவைகள் மக்களுக்கு இருக்கிறதோ, அடிப்படை வசதிகள் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, அதை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நம்ம செஞ்சிருக்கிறோம். இதை கொண்டு போய் கவனத்தில் கொண்டு போயிருக்கிறோம். குறுகிய காலத்திலே அதற்கான ஏற்பாட்டை நம்முடைய புளியங்குடி பகுதியில் செய்வதற்காக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ற தகவலை உங்களுக்கு இந்த சபையை சொல்லிக்கொண்டு இப்பொழுது ரத்த தான முகாம் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு ஆரம்பம். சார் இங்கே வரேன். ஓகே சார். ஓகே. இது யாருக்கெல்லாம் நம்ம ரத்த தானம் இருக்கு அப்படின்னா, இப்போ இருதய நோய் அதற்கு சம்பந்தப்பட்ட மருந்துகள் உட்கொள்வதாக இருந்தால், இருதய தமனி நோய், மார்பக முடக்குவல், பிறவி இருதய நோய் அப்படி உள்ளவங்க தங்களுக்கு பிறந்த இருதய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது. வலிப்பு நோய் அது சம்பந்தமாக உள்ளவங்க, அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டிருந்தால், ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதிக ரத்தப்போக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஏற்பட்டிருந்தால் வேண்டாம். அதாவது அதிக சுகருக்கும் அதுக்காக இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. வெயிட் வந்து குறைஞ்சது ஒரு 45 கிலோவுக்கு மேலே இருக்கணும். ரத்த அளவு ஹீமோகுளோபின் வந்து 12 பாயிண்ட் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஜென்ஸாக இருந்தால் 14 பாயிண்ட் இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 12 பாயிண்ட் இருக்கணும். நார்மல் அளவு ஜென்ஸுக்கு 14 அளவு. மென்டலி ரிட்டார்டர், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அலர்ஜி, ஆஸ்துமா, பாலியல் தொழில் பண்ணுறவங்க, ஓரின சேர்க்கை, ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்கே அடிக்ட் ஆகிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஹெராயின் அப்படி பாக்கு இதுகளுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருந்தோம்னா அவங்க பண்ணக்கூடாது. ஹெச்ஐவி தொற்று உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குணப்படுத்த முடியாத நீண்ட நாள் கால் பண்ணக்கூடாது. மற்ற எல்லாருமே பண்ணலாம். இதில் யாருக்குமே எதுவுமே இருக்காது. நல்ல மகிழ்ச்சியாக ரத்த தானம் செய்யுங்க. தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டை எத்தனை தடவைனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
தேங்க்யூ பாய்.